ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. நான் கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். நம்ம இன்றைக்கி வெங்காய காரக்குழம்பு செய்யலாம். அது எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு நான் கடாயில் எண்ணெய் ஊற்றி அது நல்லா காயட்டும். காஞ்ச பிறகு கடுகு உளுந்து போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் ஜீரகம், அதுவும் நல்லா பொரியணும். வெந்தயம் கொஞ்சம். இதுக்கு சின்ன வெங்காயத்தை நான் நல்லா கட் பண்ணி உரித்து வச்சுருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 வத்தல் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்தாச்சு. அது கூட கொஞ்சம் பல்லாரி சேர்த்துருக்கேன். பாருங்கள், ரொம்ப கிடையாது. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். நம்ம காய் எதுவுமே இல்லாத சமயங்களில் இப்படி வெங்காயம் மட்டும் போட்டு ஒரு காரக்குழம்பு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு பூண்டு ஒரு 5-6 பூண்டு உரித்து வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா வதங்கணும். இப்படி எண்ணெயிலேயே லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். அந்த மஞ்சள் வாசனை போகுந்தன்னைக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு நான் 2 தக்காளி பழம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுருங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இப்படி வரணும். இப்படி வந்தால் தான் அடுத்தது செய்கிறதுக்கு நம்மளுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும் குழம்பு. நான் இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதுக்கு எலுமிச்சை சைஸ் புளிக்கரைசலை எடுத்து கரைச்சி வச்சுருந்தேன். அதையும் இதோடு சேர்த்துக்கிட்டேன். அதையும் சேர்த்து இதோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு மஞ்சள் பொடி தேவையான அளவு வீட்டில் அரைச்ச மசால் பொடி சேர்த்துக்கோங்க. ஸோ இப்படியே நீங்கள் வச்சு இது நல்லா கொதிக்க விட்டுட்டு இப்படியே வச்சு யூஸ் பண்ணாலும் சரி. அப்படி இல்லை அப்படின்னா தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, கொஞ்சம் ஆளுகள் நம்ம அதிகமாக இருக்கோம் அப்படின்னா தேங்காய் அரைச்சி தேங்காய் பால் ஊற்றி பண்ணுங்கள். சூப்பராக செமையாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், புளிக்கரைசல் ஊற்றியாச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா ஒரு கொதி வந்துடணும். சிம்பிளான ரெசிபி. வெங்காயம் மட்டும் இருந்தால் போதும், டக்குன்னு வேலை நம்மளுக்கு முடிஞ்சிடும். ஸோ ஒரு டேஸ்டியான வெங்காய காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக கருவேப்பிலை போட்டு இறக்கிருங்க. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் ஒரு சிம்பிளான ரெசிபியோடு மீட் பண்ணலாம். பாய்.